ஹாய் வியூவர்ஸ், வணக்கம். ஸோ மது போதையில் வந்து பார்த்தீங்கன்னா மது பிரியர்கள் செய்கிற அட்டகாசம் தாங்க முடியலைங்க. ஸோ நிறையா பேர் ஒவ்வொரு விதமான ஒரு ட்ரெண்டிங்காக ஒரு விஷயத்தை பண்ணுவாங்க. அந்த வரிசையில் கொடைக்கானலில் வந்து பார்த்தீங்கன்னா தங்கப்பாண்டியன் அப்படின்னு சொல்லி மது அருந்திட்டு அவர் செஞ்ச வீடியோ தான் இப்போ சமூக வலைத்தளங்களில் ரொம்ப வைரலாக போய்கிட்டு இருக்கு. அந்த வீடியோவை தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. வீடியோக்குள்ளே போகலாம். பள்ளப்பட்டியை சேர்ந்த தங்கப்பாண்டியன் என்பவர் பார்த்தீங்கன்னா மது அறிந்து விட்டு மது போதையில் கொடைக்கானலில் உள்ள ஏரியில் வந்து பார்த்தீங்கன்னா அரை நிர்வாணத்தோட மட்டம் அழகாக படுத்திருக்காரு. ஸோ தொலைவிலிருந்து பார்க்குறப்ப ஏரியில் வந்து ஒரு மிகப்பெரிய நட்சத்திர ஆமை இருக்கிற மாதிரி அங்கே உள்ள மக்களுக்கு சந்தேகம் வந்ததுனால பக்கத்தில் இருக்கக்கூடிய காவல்துறைக்கு வந்து பார்த்திங்கன்னா தகவல் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ காவல்துறையினரும் வந்து பார்த்திங்கன்னா தீயணைப்பு படைத்துறையின் மூலம் வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறப்ப ஒரு பெரிய ஆமை, நட்சத்திர ஆமை தான் மிதக்குது அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கு. போட்டில் ஏறி கிட்டக்கு போய் பார்க்குறப்ப தான் தெரியுது அது ஆமை இல்லை, ஆள் அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் அவங்க என்ன தான் சத்தம் போட்டாலும் அவர் கண் விழிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா படகுல போயிட்டு ரொம்ப சத்தமாக எழுப்பிட்டு அவரை கரையேற சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த ஆசாமி வந்து கரையேற மறுத்துட்டார். அதுக்கப்புறம் கரையில் ஒரு வழியாக அவரை கரை ஏற்றிட்டு அவர்கிட்ட விசாரணை நடத்துகிறப்ப அவர் சொல்லியிருக்காரு, நான் ஒரு சிவபக்தர், தண்ணியில் வந்து நான் வந்து தவம் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இது போன்ற குறும்புத்தனமான ஒரு சில கிறுக்குத்தனமான ஒரு விளையாட்டுகளை மதுப்பிரியர்கள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஒரு சில நேரத்தில் அது ரசிக்கிற மாதிரி இருந்தாலும் ஒரு சில நேரத்தில் அது உயிருக்கே ஆபத்தாக விளையிறது. ஸோ இந்த வீடியோஸ் பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்ம சென்னை டாக்கி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும். நன்றி, வணக்கம்.